ஸ்ரீநிதி ஜோதிடம் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று வைகாசி மாதம் 30ஆம் நாள் ஜூன் 13 வெள்ளிக்கிழமை மாலை 3:26 வரைக்கும் துவிதியை திதி இருக்கு. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா திருதியை திதி ஸ்டார்ட் ஆகுதுங்க. இன்று முழுவதும் பூராடம் நட்சத்திரம், இன்று முழுவதும் சித்த யோகம். நல்ல நேரம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை, மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரைக்கும் சூளம் மேற்கு, பரிகாரமாக வெள்ளம் சாப்பிட்டு போங்க. மேச ராசிக்கு ஒப்பந்தங்கள் இருக்குங்க. நீங்கள் தொழில் சார்ந்த வியாபாரம் சார்ந்த ஒரு ஒப்பந்தம் போடுவீங்க. அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலைக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கேயுமே ஒரு அக்ரிமெண்ட் போடுவாங்க இல்லையா, அந்த ஒப்பந்தத்தில் சைன் பண்ணுவீங்க. இன்னைக்கு தைரியங்கள் வெளிப்படும். வெளிநாட்டு வேலைகள், அதை சார்ந்த ஒரு வியாபாரம், அதை சார்ந்த ஒரு முயற்சி எடுப்பீங்க. அதில் வெற்றிகள் தேடி வரும். இன்று குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க, வெற்றி வாய்ப்புகளை காணலாம். ரிஷப ராசிக்கு வேலைகளில் சிக்கல்கள் இருக்குங்க. இன்னைக்கு பேச்சின் மூலமாக சிறு சிறு தொந்தரவுகள் இருக்கு. அது ஃபேமிலியில கூட அந்த தொந்தரவுகள் வரலாம். குடும்பம் சார்ந்த ஒரு பிரச்சனை இன்னைக்கு இருக்கு. பணவரவு தாராளமா வரும். ஓகேங்களா. இன்று மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு சந்திராசம் இருக்கிறதுனால மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்க ரொம்ப கவனமா இருந்துக்கோங்க. துர்க்கை வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகளை காணலாம். மிதுன ராசிக்கு வேலைகளில் ஆர்வம், அவ்வளவு அழகா வேலை பார்ப்பீங்க. இன்னைக்கு முழுக்களுமே பாராட்டுக்கள் உங்களுக்கு குவியும். வியாபாரம் பண்றவங்களுக்கு, தொழில் பண்றவங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும். இன்னைக்கு மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு அதாவது மிதுன ராசியில் இருக்கக்கூடிய மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு சந்திராசம் இருக்கிறதுனால மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்க ரொம்ப கவனமா நடந்துக்கோங்க. இன்று ஆஞ்சநேய பெருமான் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகளை காணலாம். கடக ராசிக்கு பண விரயங்கள் இன்னைக்கு இருக்கு. கவனமா செலவு பண்ணுங்க. போட்டிகளில் பின்னடைவு, சரிங்களா. நீங்கள் சில பேர் பார்த்தீங்கன்னா சில போட்டிகளில் கலந்துக்குவீங்க. அதில் பார்த்தீங்கன்னா சில பின்னடைவுகள் இன்னைக்கு இருக்கு. அலைச்சல்கள் இருக்கு. உணவு விஷயத்தில் ரொம்ப கவனம் எடுத்துக்கோங்க. குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகளை காணலாம். சிம்ம ராசிக்கு காரிய வெற்றிகள், நினைத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றிகள், தொழிலில் லாபங்கள் ஏற்படும், மனதிற்கு இனிய நல்ல நிகழ்வு எல்லாமே நடக்கும். இன்று முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகளை காணலாம். கன்னி ராசிக்கு தொழிலுக்காக ஒரு வாகனம் வாங்கலாங்கிற ஐடியா, இல்லைன்னா தொழிலுக்காக வாகனம் வாங்கிட்டே வந்துடுவீங்க. உயர்கல்வி சார்ந்த ஒரு பயணம் இருக்குங்க, சரிங்களா. அந்தஸ்து உயரும், மதிப்பு உயரும். நீங்க வேலை பார்க்குற இடத்துல உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயரக்கூடிய மிக மிக சிறப்பான நாள். மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகளை காணலாம். துலாம் ராசிக்கு இன்று ஆன்மீக ஈடுபாடு வரும். முயற்சிகளில் வெற்றிகள் தேடி வரக்கூடிய நாள். இன்னைக்கு எழுத்தாளர்கள் இருக்கிறவங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நாள். இன்று பெருமாள் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகளை காணலாம். விருச்சிக ராசிக்கு குடும்பத்தில் சிறு சிறு குழப்பங்கள் ஏற்படும். ஓகேங்களா. அப்போ நம்ம பேச்சுவார்த்தைகளை ரொம்ப கவனமா இருந்துக்கணும், சரிங்களா. நம்ம ஏதாவது ஒரு தாட்டில் இருந்துட்டே இருப்போம். வீட்டில் ஏதாவது சும்மா ஜாலியாக பேசுவாங்க, அது நமக்கு திடீர் டென்ஷன் ஆகிடும். ஓகேங்களா. அப்போ நம்ம கவனமா பேச்சை குறைச்சிக்கணும். திடீர் பண வரவு இருக்கு. எதிர்பாராத ஒரு உதவியும் உங்களை தேடி வரும். இன்று அம்மன் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகளை காணலாம். தனுசு ராசிக்கு வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். உடல் மனம் சுறுசுறுப்பு இருக்கின்றது. நண்பர்களுக்காக ஒரு உதவிகள் எல்லாமே பண்ணுவீங்க. இன்று சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகளை காணலாம். மகர ராசிக்கு இன்று செலவுகள்ல கவனமா பார்த்து பண்ணுங்க. எதனால வீண் விரயங்கள் இருக்கின்றது. கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழலும் இருக்கின்றது. அதே நேரத்தில் தொழில் பண்றவங்க, வியாபாரம் பண்றவங்க முதலீட்டில் ரொம்ப கவனம் எடுத்துக்கோங்க. எப்படிங்க முதலீடு பண்ணாம வியாபாரம் தொழிலாம் பண்ண முடியும்னு கேட்டா கூட இன்னைக்கு அந்த முதலீடுல ரொம்ப கவனம் எடுத்துக்கோங்க. ஏன்னா அதில் ஒரு சிக்கல்கள் இருக்கிறதுனால சொல்றேன், சரிங்களா. இன்று பெருமாள் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகளை காணலாம். கும்ப ராசிக்கு வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய மிக மிக சிறப்பான நாள். மனதுக்கு இனிய நிகழ்வு நடக்கக்கூடிய நாள். நீங்க வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு பாராட்டுக்கள் இருக்கின்றது. மதிப்பும் மரியாதையும் உயரும். மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகளை காணலாம். மீன ராசிக்கு தொழில் வியாபாரம் சார்ந்த ஒரு எண்ணம் இன்று எடுத்துக்கொண்டே இருக்கும். வேலைகளில் எல்லா வேலைகளும் ரொம்ப ஆர்வம் பார்ப்பீங்க. முன்னேற்றங்கள் அதிகரிக்கும். இன்று முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகளை காணலாம். இதுவரைக்கும் 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன் பார்த்தோம். நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரி ராஜா வெங்கடேஷ். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.